Hi guys, welcome back to a new video. Last video ஆடியோ அப்படி இப்படின்னு இருந்திருக்கும். ரொம்ப லோவாக பேசியிருந்தேன், நானே ரியலைஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணேன், அதாவது 1:30 AM ரெக்கார்ட் பண்ணேன். அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் லோவாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நார்மலாக இந்த வீடியோ இருக்கும் நம்புறேன். அண்ட் எஸ், இன்றைக்கி வந்து நம்ம ராமகிருஷ்ணா கோஷோட இன்ஜுரி அப்படியே தான் பார்க்க போகிறோம். ஸோ ராமகிருஷ்ணா கோஷ்க்கு இன்ஜுரி நடந்திருக்கு, நம்ம லாஸ்ட் வீடியோலே பேசியிருப்போம் அதை பற்றி. இப்போ ஃபிளமிங்குமே போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் ராமகிருஷ்ணா கோஷ்க்கு இன்ஜுரி நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சீரியஸான இன்ஜுரியா ஆல்ஸ் வந்து மைனர் இன்ஜுரி அப்படிங்கிறத பேசுவோம். அண்ட் ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்க்கான ஷெடியூலில் கூடிய விரைவில் பிசிசி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறதுமே பேசிடலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பிளேயருக்கு தான் இன்ஜுரி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் ஒரு ஃபேனுக்கே வந்து ரீசெண்டாக ஒரு இன்ஜுரி நடந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்பர் பிபிகேஸ் அண்ட் எல்எஸ்ஜி ப்ளே பண்ண மேட்ச்சில் பிரியான் ஷரியா அடிச்ச ஒரு 6 ஸ்ட்ரெயிட்டாக பிபிகேஸ் ஃபேனோட கண்ணில் போய் அடிச்சிருக்கும். அவர் வேற கொஞ்சம் ஓல்டாக வேற இருந்தார். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ்லாம் வேற ஆன்லைனில் ஷேர் ஆகியிருந்தது. ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ தான் நினச்சேன், ஏன்னா அந்த மேட்சை நான் சரியாக வாட்ச் பண்ணல. பட் லேட்டர் ஆன் ஜூம் மீட்டிங்கில் பிரியான் ஷரியா, அதுக்கப்புறம் பிரீத்தி சிந்தா, அந்த மாதிரி பிபிகேஸோட டீம் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து இந்த அங்கிள் கிட்ட பேசி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள், எங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் அதை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு தரம்சாலாவில் மேட்சஸ் பார்க்கறதுக்கு டிக்கெட்ஸுமே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து பிபிகேஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆர்ஆர்எஸ் பிபிகேஸ் மேட்ச்சில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு மூமெண்ட் நடந்திருக்கும். ரியான் பராக் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வேப்பிங் யூஸ் பண்ணியிருப்பாரு, எலக்ட்ரானிக் சிகரெட். அது ஃபர்ஸ்ட் ஆல் ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா எப்பவுமே உங்களோட பிலாங்கிங்ஸை நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஸ்டேடியம் வெளியே கொடுத்துடணும், அதுக்கப்புறமா தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க. ஆனால் எப்படி வந்து இவர் மறைச்சு கொண்டு வந்தாருன்னு தெரியல. ரியான் பராகோட மேட்ச் விசில் 25% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 25 lakhs ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஸோ அவருக்கு 1 டிமெரிட் பாயிண்ட்டுமே வழங்கியிருக்காங்க. ரொம்ப சீரியஸான ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் ஜஸ்ட் 25% மேட்ச் ஃபீஸ் மட்டும் பிடிச்சிருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு மேட்ச் பேன் இருக்கும்னு நினச்சேன். சிஎஸ்கே ஐபிஎல் கேம்பில் இப்போ ஒரு நெட் பாலர் நோட்டீஸ்க்கு வந்திருக்காருங்க. ஜீஷான் அதில் டெல்லியை சேர்ந்தவர். இவர் வந்து ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். அண்ட் இவரோட ஒரு சில டெலிவரிஸ்லாம் வந்து பேட்ஸ்மேன் பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து இவர் டீம் கூட ட்ராவல் பண்ணிட்டு வராருங்க. லாஸ்ட் இயரில் கூட வந்து ப்ராக்டிஸ் செஷன்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைமே வந்து இப்போ சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணி நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்குலாம் வந்து போல் பண்ணியிருக்காரு. ஒரு அன்னோன் காமோடிட்டி தான், பெருசாக ஐ குடன்ட் ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டாட்ஸ். டெல்லியில் நடக்கக்கூடிய லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பால் நல்லா ஃப்ளைட் பண்ணுறது, க்ளீனான பவுலிங் ஆக்ஷன், லைன் அண்ட் லென்த்தும் பர்ஃபெக்டாக இருக்குது. ருத்ராஜ்க்கு எதிராக பவுல் பண்ணப்போ விக்கெட்டுமே சூப்பராக எடுத்திருக்காரு. ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்க்கான ஷெட்யூல் இன்னொரு 2 டேஸில் எதிர்பார்க்கலாம்னு இப்போ ரேஸ் போஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிசியோட செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஐபிஎலோட ரெப்புடேஷனை பாதிக்காத மாதிரி நாங்கள் வந்து நெசசரியான மெஷர்ஸ் எடுத்து ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் சின்னசுவாமியில் நம்ம ஃபைனல் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபிளமிங் ராமகிருஷ்ணா கோஷோட டெபியூ பற்றி என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துருவோமா. ஸோ ராமகிருஷ்ணா கோஷோட இம்ப்ரூவ்மெண்ட் ரீசென்ட் வீக்ஸாக நோட்டிசபிளாக இருந்திருக்கு. அவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காரா. அண்ட் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறது வந்து டுவர்ட்ஸ் எண்ட் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஹி கேன் பேட் வெல், அதனால வந்து ஹி கேன் பி ஜெனுவன்லி கால்ட் அஸ் அன் ஆல்ரவுண்டர்னு நம்ம ஃபிளமிங் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ராமகிருஷ்ணா கோஷ் பற்றி பேசியிருக்காரு. கோஷ் கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு, ஆன் ஃபீல்ட் அவரோட ஆட்டிடியூடுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ டூபேவெல்லாம் பார்க்குறீங்க, அவர் மேலே உங்களுக்கு ஒரு கனெக்ஷனே வராது. ஆனால் இவரை பார்க்குறப்ப அந்த இனிஷியலாக அந்த செகண்ட் ஓவர் அந்த கேட்ச் பிடிச்சாருப்பாங்க, அப்போவே அவரோட அந்த எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராமகிருஷ்ணா கோஷோட ஆட்டிடியூட். அண்ட் ஆள் வேறு பார்க்கறதுனால மஸ்குலராக பில்டாக இருக்கிறதுனால பேட்டிங்லையுமே ஐ ஃபீல் இவரால் செமையாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு. பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ், அவருக்கு இப்போ இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இது மைனரா இல்லை சிவியராங்கிறது எங்கேயுமே ரிப்போர்ட் செய்யப்படலை. எவ்ரி ஓவர் பவுல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லிம்ப் பண்ணாரு. அண்ட் ஆக்சுவலி ஃபிளமிங் சொல்லியிருக்கிறது வச்சு பார்த்தா எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸில் தான் அவருக்கு இந்த இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு போல. அண்ட் அன்ஷுல் கம்போஜுமே ஃபிளமிங் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இது எங்களுக்கு சர்ப்ரைஸே கிடையாது. லாஸ்ட் இயர்லி வாஸ் ரியலி குட். அண்ட் வந்து எரிக் செமஸ் நம்ம சிஎஸ்கே பவுலிங் கோச்சோட ஒர்க் பண்ணியிருக்காரு அரௌண்ட் த கான்செப்ட் ஆஃப் டெத் பவுலிங். கம்போஜ் கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் அவரோட யாக்கர்ஸ் தான். ஏன்னா ப்ரெஷரான சிச்சுவேஷனில் கூட அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதுதான் ஃபிளமிங்குமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் கேஸ் ஒரு பிக் விஷயம் என்னன்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியாவோட நம்ம சிஎஸ்கே சிஓ இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிரிச்சு வேற பேசியிருக்காங்க. லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சந்தோஷ் சாம்சன் கூட இதே மாதிரி தான் இன்ட்ராக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாங்க. அங்கே தான் இந்த ட்ரேடோட டாக்ஸே வந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ லைக் வைஸ் இங்கே ஹர்திக் பாண்டியாவோட பேசியிருக்காங்க. நான் ட்ரேடுன்னு சொல்ல மாட்டேன், பட் சம்திங் இஸ் ப்ரூவிங்கோ அப்படின்னு தான் தோணுது. ஹர்திக் எப்படி தான் கழட்டி வருதுன்னு எம்ஏ ஃபேன்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் டூபே எப்படி கழட்டி விடலான்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேருக்கு இடையில் அந்த ட்ரேட் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுக்கு சிஎஸ்கே எம்ஏ மேட்ச்சில் ஆன்ஃபீல்டு அம்பையரில் வந்து நம்ம கௌஷிக் காந்தி இருந்தார். எவ்வளோ பேருக்கு இவர் தெரியும் தெரியல. ஸோ ஆக்சுவலி அம்பையர்லாம் கிடையாது, இவர் வந்து ப்ராப்பரான கிரிக்கெட்டர். டிஎன்பிஎல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேபாக் சூப்பர் கில்லிஸ் நிறைய டைம் சாம்பியன்ஷிப் வாங்கினதுக்கு இவர் ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தார். இவர் தான் சேபாக் சூப்பர் கில்லிஸோட கேப்டனாகவும் இருந்தார். ரொம்ப கிளாஸியான பேட்டர். ஏன் இப்போ வந்து அம்பையரிங் பண்ணுறாருன்னு தெரியல. அண்ட் இப்போ டிஎன்சியில் ஹெட் கோச் பொசிஷன் ரோல் வந்து வேக்கண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம பீடாக இருக்காரு, அவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏதோ ஹெட் கோச் ரோலே கிடைச்ச மாதிரி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இனிமேல் தான் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் பார்த்து ஷார்ட்
பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அண்ட் ஃபார் த தேர்ட் டைம் சிஎஸ்கே டபுள் ஓவர் எம்ஏ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக 2014 அண்ட் 2023 வந்து எம்ஏக்கு எதிராக ப்ளே பண்ண 2 லீக் மேட்சஸ்லையும் வின் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ 2026 வந்து எம்ஏக்கு எதிராக ப்ளே பண்ண 2 மேட்சஸ்லையும் வின் பண்ணியிருக்கோம். அண்ட் பை த வே 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் கார்த்திக் சர்மா தான் சிஎஸ்கேட செகண்ட் யங்கஸ்ட் பேட்டர் டு ஸ்கோர் அண்ட் IPL 50. ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆயுஷ் மாத்திரே 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து 50 ஸ்கோர் பண்ணாரு. இப்போ நம்ம கார்த்திக் சர்மா செகண்ட்ல இருக்காரு. நிறைய பேர் ரொம்ப ஹார்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் வந்து T20 பேட்டர் கிடையாது, ஜெகதீஷன் மாதிரி ப்ளே பண்றாரு, ரொம்ப ஸ்லோவா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக எப்படி இன்டென்டோட ப்ளே பண்றாரு நம்ம எல்லாரும் கிளியரா பார்த்தோம். சொல்ல போனா பிச்சுமே டிஃபிகல்ட்டா இருந்ததுனால ஐ ரியலி லைக் கார்த்திக் சர்மாஸ் பேட்டிங். இன்னும் அவர் பேஸ் கேம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணார்னா மச் மோர் வேல்யூபிள் அசெட் இன் T20 கிரிக்கெட்டா மாறுவாரு. அண்ட் ருத்ராஜ் ஐ ரியலி லைக் பிகாஸ் நேத்திக்கு மேட்ச்ல வந்து ஒவ்வொரு பேட்டர் கிட்டையும் போய் இன்டராக்ட் பண்ணாரு. கார்த்திக் சர்மா 50 நெருங்குறப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால்ஸ் வந்து கன்சியூம் பண்ணாரு. அது உடனே ருத்ராஜ் போயிட்டு பேசி இதோ பாருப்பா இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு, நீ இப்படியே பால் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது, சட்டப்படி முடிக்கிற வேலையை பாருன்னு சொன்னாரு. அண்ட் கார்த்திக் சர்மா அழகா வந்து ஒரு 4 கம்ப்ளீட் பண்ணாரு மேட்சை. வின்னிங் ஷாட்டுமே சம ஸ்டைலா ரிவர்ஸ் ஸ்கூப்போட முடிச்சாரு பாருங்க, பங்கமா இருந்துச்சு. ஸோ கார்த்திக் சர்மா சீரியஸான டேலண்ட் தான். சிஎஸ்கே இப்போ ரைட்டா அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த மேட்சஸ்ல இதை கண்டினியூ பண்ணுவார்னு நம்புவோம். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இப்போ டீம் கரெக்டாக செட் ஆகிருக்கு, தயவு செஞ்சு சேஞ்சஸ் எதுவும் பண்ணாதீங்க. மேபி ஒன்லி சேஞ்ச் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் பிரசாந்த் வீருக்கு பதிலாக அகில் ஹுசைன். மற்றபடி டீம் இஸ் ஆல் ரைட். அவர் கோஷ்க்கு இன்ஜுரி சீரியஸாக இருந்துச்சுன்னா ஐ திங்க் மத்வால் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் லெஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ மத்வாலை கொண்டு வரலாம். அண்ட் இது பர்ஃபெக்ட் டைம் டு அனௌன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கலீல் அஹமத். ஏன்னா இப்போ கோஷ்க்கு வேறு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கப்பாக ஒரு பிளேயரை சைன் பண்ணாங்கன்னா பக்காவாக இருக்கும். பட் பிளே ஆஃப் போகிறோம்னா தான் சிஎஸ்கே சைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்ட் வீடியோவில் ஒரு சில விஷயங்களை லெஃப்ட் அவுட் பண்ணியிருந்தேன், அதனால தான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாமேன்னு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பை.